சென்னை மாநகராட்சியின் விசித்திர தெருவிளக்கு டெண்டர் ஊழல், டிவிஏசியில் அறப்போர் இயக்கம் புகார். பெருநகர சென்னை மாநகராட்சியின் மணலி மண்டலம் 2 வார்டு 16க்கு உட்பட்ட டிபிபி சாலையில் 17 தெருவிளக்குகள் மற்றும் மின்கம்பங்கள் அமைக்கும் பணியில் மிகப்பெரிய ப்ரீஃபிக்ஸ்டு டெண்டர் மோசடி அரங்கேறியுள்ளது. தமிழ்நாடு ஒப்பந்தங்கள் வெளிப்படைத்தன்மை சட்டம் 1998 முற்றிலும் மீறி மின்கம்பங்கள் நடும் பணி முழுமையாக முடிவடைந்த பிறகுதான் அதற்கான ஆன்லைன் டெண்டரே கோரப்பட்டுள்ளது. மினிஸ்டர்ஸ் நாராயண் மற்றும் கோ என்ற நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை சட்டவிரோதமாக வழங்க வேண்டும் என்ற நோக்கில் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த மோசடியை திட்டமிட்டு நடத்தியுள்ளனர். இந்த விவகாரத்தை உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் விசாரித்து மாநகராட்சியின் அவசர கால பணி என்ற வாதத்தை நிராகரித்து இது கடுமையான விதிமீறல் என்று உறுதி செய்து ஓராண்டுக்கு மேலாகிறது. இருப்பினும் இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதோ அல்லது ஒப்பந்த நிறுவனம் மீதோ எந்தவித முதல் தகவல் அறிக்கையும் FIR பதிவு செய்யப்படவில்லை. அந்த நிறுவனமும் கருப்பு பட்டியலில் பிளாக் லிஸ்ட் சேர்க்கப்படவில்லை. இந்த நிலையில் டிஜிட்டல் மற்றும் ஆவண ஆதாரங்களுடன் இந்த ஊழல் குறித்து உடனடியாக FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி அறப்போர் இயக்கம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு TVAC தற்போது அதிகாரப்பூர்வமாக புகார் அனுப்பியுள்ளது. அறப்போர் இயக்கம் இந்த மணலி மண்டல தெருவிளக்கு டெண்டர் முறைகேடு தொடர்பான புகாரை 2024ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்திடம் லோக்கல் பாடிஸ் கொண்டு சென்றது. அதன் பிறகு முறைமன்ற நடுவம் இந்த ஊழலை உறுதி செய்து ஓராண்டு கடந்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததால் இந்த 2026 ஜூன் மாத தொடக்கத்தில் அனைத்து டிஜிட்டல் மற்றும் ஆவண ஆதாரங்களுடன் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு அறப்போர் இயக்கம் அதிகாரப்பூர்வமாக புகார் அனுப்பியுள்ளது. மேயர் பிரியா மீது தொடர்பு இருக்கிறதா? அவர் எப்படி பொறுப்பாவார்? நேரடி தொடர்பு மற்றும் நிர்வாக பொறுப்பு ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை அறப்போர் இயக்கம் மிக தெளிவாக விளக்கியுள்ளது. களத்தில் இறங்கி ஃபைல்களை தயார் செய்து வேலை முடிந்த பிறகு ஆன்லைன் டெண்டர் கோரி மோசடி செய்தது மணலி மண்டல அதிகாரிகள், AEI டெண்டர் கமிட்டி மற்றும் மெஸ்ரர் நாராயணன் மற்றும் கோ நிறுவனம்தான். இதில் மேயர் நேரடியாக கையெழுத்திட்டதாகவோ அல்லது லஞ்சம் வாங்கியதாகவோ புகாரில் லீகல் பாயிண்டாக நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. அவங்கதான் பொறுப்பு என்று சொல்வது ஏன்? மாநகராட்சியின் அரசியல் சாசன தலைவரான மேயர் பிரியா அவர்கள் இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் மற்றும் பொதுமக்கள் சொல்வதற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் உள்ளன. முறைகேட்டை மூடி மறைத்தல். இந்த டெண்டர் மோசடி கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு உள்ளாட்சி முறைமன்ற நடுவமே இது கடுமையான சட்டமீறல், ஊழல் என்று தீர்ப்பு வழங்கி 1 வருடம் ஆகிவிட்டது. மாநகராட்சியின் தலைவராக இருக்கும் மேயருக்கு இந்த தீர்ப்பு தெரிந்தும் இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஏன் அவர் FIR போட உத்தரவிடவில்லை? கருப்பு பட்டியலில் சேர்க்காதது. ஊழல் செய்த நிறுவனத்தை மின்னர் சன்ஸ் நாராயண் மற்றும் கோ பிளாக் லிஸ்ட் செய்யாமல் இன்னும் சென்னை மாநகராட்சியில் டெண்டர் எடுக்க அனுமதித்துக் கொண்டிருப்பது மேயர் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆசீர்வாதம் இல்லாமல் சாத்தியமில்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு. தவறு செய்த கீழ்நிலை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்யாமலும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்காமலும் மேயர் பிரியா தலைமையிலான சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அவர்களை காப்பாற்ற முயல்கிறது. சுருக்கமாக சொன்னால், ஊழலை செய்தது அதிகாரிகள் என்றாலும் அந்த ஊழல் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் மீதும் அந்த கான்ட்ராக்டர் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் தப்பிக்க வைக்கும் நிர்வாக பொறுப்பும் மௌனமும் மேயர் பிரியா மற்றும் தற்போதைய மாநகராட்சி ஆணையரையே சாரும். இதனால்தான் இந்த ஊழலுக்கு மேயரே பொறுப்பு, அவர் நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் வலியுறுத்துகிறது.